ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டா கேக். ஆமாங்க, கோதுமையை பயன்படுத்தி நம்ம ஒரு அருமையான கேக் ரெசிபி செஞ்சுருக்கோம். இது SudhaSri கிச்சனோட 200வது வீடியோ. இந்த 200 வீடியோக்களுக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவு மிக 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 நன்றி. இனி வருங்காலங்களிலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கணும் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். இப்போ இந்த ஆட்டா கேக் அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் செய்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஆட்டா கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி அருமையான கோதுமை மாவை பயன்படுத்தி ஆட்டா கேக் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல வானொலி சூடாக இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருடிச்சு முந்திரி பருப்பு ஒரு 10 சேர்த்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டதும் வேற ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கலாம். முந்திரியை வேறு கிணத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் நெய் இருக்குது, இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த கப்பில் 1 கப்பு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்து நல்லா செவக்க நம்ம வறுத்துக்கணும். இப்போ கோதுமை மாவு நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இந்த நெய்லேயே நம்ம வறுத்துட்டோம். அடுத்தது 1 கப் கோதுமை மாவுக்கு அதே கப் அளவில் ஜீனி சேர்த்துக்கிறோம். ஜீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஆட்டா கேக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும். நினச்ச உடனே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியானது இது. இதில் நம்ம தண்ணி அதிகமாகிடுமே, பாகு வராதே அப்படின்ற பயம்லாம் எதுவுமே இல்லாமல் செய்யலாம். இப்போ இதில் நல்லா சர்க்கரை கலந்துருச்சு. இப்போ நான் இவ்வளோ தான் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் தான் ஊற்ற போகிறேன். நமக்கு தண்ணி தேவைப்படும் போது மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நம்ம செய்ய போகிறோம். அப்போ தான் நல்லா கெட்டியாக நம்ம நினைக்கிற ஷேப்பில் நம்ம இதை செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த தண்ணியெல்லாம் சேர்த்த பிறகு இங்கே இருக்கிற ஜீனி நல்லா கரைஞ்சி நமக்கு இதை பாருங்கள் பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நல்லா கலந்து விடணும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்மளோட அருமையான ஆட்டா கேக் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி தொட்டுட்டு நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நமக்கு நல்லா இந்த கோதுமை மாவில் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஆட்டா கேக் பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம விரும்பின டிசைனில் இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவு கையில் எடுத்துக்கலாம். கையில் லேசாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரே மாதிரி ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம உருட்டிட்டு இப்படி தட்டிக்கலாம். தட்டிட்டு கீழே லைட்டாக அப்படி கூராக செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த சென்டராக பார்த்து நம்ம லைட்டாக ஒரு கட்டு போதும். இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பு இந்த மாதிரி செஞ்சுருவோம். நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல ஒரு முந்திரி பருப்பை, அதை எடுத்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கீழே விழாது, அப்படியே ஒட்ட வச்சுக்கலாம். நம்மளோட அழகான ஆட்டா கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆட்டா கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.